கற்பக நிழல் தரும் அற்புத அவதனி வீத்திருக்கும் ஏழைய பெரியோருக்கும் எவதறிய சகோதர சகோதரிகளுக்கும் சில மகனை போருக்கு அனுப்பி எதிர் உடலை தாறு மாறாக கூறுபட்டு வாடா என்று சொல்லி தமிழ் வர உதித்துவிட்டு ஓடி விளையாடும் பாப்பா இனி ஓய்த்திருக்கல் ஆகாது பாப்பா என பாரதியார் பாட்டுக்கு பெருமை தேடி தந்த சிறுமி சிறுமிகளுக்கும் நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். இங்கு அமர்ந்திருக்க சபையோருக்கு அனைவருக்கும் என் முதல் நன்றி வணக்கம். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் குருபூர் கிராமம் ராஜேஸ்வரி நாடகம் தாய்க்கு பின் தாரம் எனும் நாடகத்தை நடத்த முன்வந்திருப்பதினால் இதில் எந்தவிதமான குற்றந்த போதிலும் தங்கள் வீட்டில் குழந்தைகள் தவறு செய்துவிட்டால் அதை எவ்வாறு அனுசரித்து ஆதரிக்கிறீர்களோ அதே போல் என்னையும் என் பின்னொரு நடிகரையும் மனமாற மன்னிக்குமாறு அடியோடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். அவன் கரத்திலே கொடு வேலை நாளை வெற்றிக்கு வித்திர வந்த வீரன் தோல் துளிக்கு வாளுக்கு மாறனை வாளுக்கு அடையாளம் காட்டு அவன் பொங்கி வரும் வதையானைக்கு மார் கொடுப்பான் சீறி வரும் வாளுக்கும் வேலுக்கும் தோல் கொடுப்பான். ஏன் அவனுக்கு பால் கொடுத்தார் மூத்தமா மணியே மரவேல சட்டே தேர்ந்தார் தேடி தமக்கவன் என கொண்ட வித்து நீ நாளை களம் புகுந்தால் உன் உள்ளே வீரம் புகழாம் விவேகம் புகழாம் வீரத்தால் வந்த கங்காரம் புகழாம் அச்சம் புகழாது என் மகனே என பாலோடு வீரத்தை புகட்டி வளர்த்த இந்த தமிழத்திற்கு முதல் வணக்கம். இந்த மணிமணி நாட்டை சத்தியமென்று செங்கோலை தாங்கி சாத்தமென்று சிம்மாசனத்தில் வந்து சக்கர நெருங்கிற மக்களுக்கு யாதொரு குறையும் இல்லாமல் மிக்க போரோடு மணிமாற வந்து கொண்டு வருகிறேன். அதிகாலை அவைக்கு நேரமாயிட்டா என்பே நிற்க அதற்கு தக என்று திருவள்ளுவருக்கு சிறமேல் கொண்டு நாட்டை ஆண்டோர் மன்னர் பாதங்களை இந்த காவலம் தொட்டு வணங்குகிறேன். மிக்க மகிழ்ச்சி. அன்பே நீ இன்று போல் என்றென்னும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற நல்லா உனது மனைவி மக்கள் குடும்பத்தோடு உன்னை நலத்தோடு நான் எங்க நலத்தோடுகிறேன். நான் பொறுப்போக்கு பொறுப்போக்கு எங்க அப்பா என்ன பொறுப்போக்கு ஆகிட்டாங்க. எனக்கு ஒரே ஒரு அப்பா சரி அது அவங்களுக்கு கேட்டா தான் தெரியும். அவங்க ரெண்டு பேருக்கு நாங்க ரெண்டு பேர் போந்தோம். முன்னா நானு பின்னாடி என் தங்கச்சி விளங்காத நீ பிறந்து 3 ஆண்டு காலமோ 5 ஆண்டு காலமோ 10 வருடம் கழித்து பிறந்தாலும் யாரு பின்னாடி அதான் நீ மன்னரு நான் வேலைக்காரன். ஆனா எங்க அம்மா எங்களுக்கு பாதுகாப்பே வைக்கிறது கிடையாது. ஒரு இட்லி சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு வடை சுட்டா எனக்கு 2 என் தங்கச்சிட்டு, ஒரு டீ வச்சா எனக்கு ஒரு டம்ளர் என் தங்கச்சி விட்டு புத்தம் குத்து வந்தாங்க. நாங்களும் துணு புட்டு வாத்து சூத்து இல்லாம வாழ்ந்துட்டோம். சூதுவாது தெரியாம. ஆமாங்க. ஆனா எங்க அப்பங்கார படு சோம்பேறி உன்ன மாதிரியே உட்காந்து கிடப்பாங்க உக்கால போய். ஆமாங்க வேலையே செய்ய மாட்டாங்க. சும்மா உக்காந்து வெட்டி வேலை வச்சுக்கணும். நான் தான் வேலைக்கு போச்சு. அந்நாட்டுக்கு என்ன வேலைக்குன்னு கேளு. முட்டைங்கிற வேலைக்கு நாத்து புடுங்கிற வேலை. அந்நாட்டுக்கு போய் நாத்து புடிக்கிட்டு சம்பளத்தை வாங்கின்னு வந்தாதான் எங்க வீட்டு சாப்பாடு. ஆனா சில பேருக்கு அவன் இப்ப ஏறு ஓட்டுனா கேவலம் சொல்லிட்டு ஏசில போய் உட்காரான். அவன் தான் போய் சேர்றான். அதுல என்ன நோய் வந்துன்னு அவனுக்கு தெரியுமா? அந்நாட்டுக்கு நாத்து போய் புறங்கட்டு சம்பளத்தை வாங்கி வந்து இப்படியே இருந்தாங்க. ஒரு நாள் போய் வந்தா கூட்டம் லிவிடியா பாடிங்குது.
ரேடியோடா பாடிங்குது சொந்தக்காரன் வந்து போறாங்க என்னன்னு உள்ள போய் பார்த்தா பிபிகார் அடிச்சுங்கிறார் மோளகார் ஊதிங்கிறார் நாதஸ்வர வாசிரா மேல வாசிக்கிறா அத தாங்க சொன்னேன் அப்புறமேட்டு இந்த பக்கம் மாட்டா தெனவால குச்சி கட்டி வச்சுக்குது இன்னாலும் குஞ்சு பார்த்தேன் பார்த்தா என் தங்கச்சி சீவி சிங்காச்சி பொட்டு விடலாம் கட்டி நகலாம் போட்டு உள்ள உட்கார வச்சுக்குது சொந்தக்கார வராங்க இட்லி சுட்டு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க புட்டு வச்சு கொடுக்குறாங்க சொந்தக்கார வராங்க முட்டை வச்சு கொடுக்குறாங்க ஏன் எனக்கு தர அவளுக்கு தராங்க விளங்காதவனே இன்னும் இது கூடவா தெரியாதுங்க உன் தங்கை மேஜரா இருக்கா மேஜரா இந்த சிவாஜி படத்துல நடிப்பா மேஜர் சுந்தரராஜ் அவரா அது இல்லடா உன் தங்கை புஷ்பவதியா இருக்கு புஷ்பனா ரோஜாவா மல்லியா சம்பிங்க அறிவே கட்டவனே உன் தங்கை வயசு வந்திருக்கா யாரு கட்டி வயசு வந்தவா உன் தங்கச்சி வயசு ஐயா தப்பா நினைக்காத நான் அப்பா நினைச்சு காட்டுங்க உட்காருங்க இதே சுச்சுறுப்பு இருக்கு அப்பாக்கு அவ வயசுக்கு வச்சாங்க அவ வயசுக்கு வந்தா பரவாயில்ல யாரு கேட்டு வயசுக்கு வந்தா ஒரு அண்ணங்கார இரு மரியாதைக்குதா அண்ணா வயசுக்கு வர பாரு நீ வட்டா நாலு வட்டா இல்ல நாலாணி வட்டா இல்ல ஒரு மாசம் வட்டா ஊட்ட துட்டு இருக்கிறா இல்லையா அவனுக்கு கேட்டு எல்லாம் வந்துடணும் அறிவு கட்டவனி யாரையும் எதையும் கேட்டு வருவது ஒரு பெண்ணின் வயது 16 வயது ஓ மை காட் அந்த 16 போட்டு ஏற்கவன் அது ஈர்க்க ஒரு துட்டு வருமா பணம் இருக்கு எவனா போய் 2000 ரூபாய் கேட்டா சொக்கா பூச்சிருக்காரன் எப்படா தரன்னு சரி பரவாயில்ல அவ வயசுக்கு வந்தா எல்லாத்தையும் செஞ்சு போட்டாங்க நான் வயசுக்கு வந்து என்ன செஞ்சு போட்டேன் ஆண் மகன் வயது அப்ப எப்படா அப்ப நீ உன்ன வயசுக்கே வரியா சேம் பப்பு சேம் ஆண்கள் வயசுக்கு வராங்க அவங்களுக்கு எப்ப அரும்பு முளைச்சின்னு வந்தோ அப்ப அவங்க வயசு வந்து அர்த்தம் ஆண் மகனுக்கு அரும்பு வயசு வந்துக்கோ உங்கள வயசு வந்துக்கோ எங்க பசங்க இவன் இன்னைக்கு நாளைக்கு வருங்காலத்தை அவனுக்கு லெவடியா கட்ட வேண்டியதான் ஆனா ஒண்ணுங்க ஆம்பளைங்க பாவப்பட்ட ஜென்மம் இன்னத்தான் பிறகுறோம் இன்னத்தான் வளர்றோம் இன்னத்தான் சாகுறோம் அவனுக்கு தெரியாமே இருக்கிறாங்க ஆனா பொம்பளைங்க அப்படி கிடையாது வயசுக்கு வந்தா போதும் ஒரு வாரம் டேரா கட்டி உட்கார வச்சிடறாங்க இட்லி தோசை வட்டா பூரி கேசரி முட்டை பால் நல்லா செனறி தள்ளிங்கிறாங்க ஒரு வாரம் ஆனா ஆம்பளைக்கு வயசுக்கு வந்தா வேலைக்கு போடா அப்படின்னு அமைச்சிருங்க நாங்க என்ன பார்த்து பண்ணோம் அறிவு கட்டவனி அது பெண்களுக்கு தேவையா ஆம்பளைக்கு தேவையா ஆண்களுக்கு மறைச்சிட்டீங்க எங்கடா அந்த கம்யூனிட்டி செலவாக போது மறைச்சிட்டீங்க அது ஒரு சட்டம் போடு பொம்பளைங்க வயசுக்கு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு புட்டிச்சு கொடுக்க போறேன் ஆம்பளைங்க நாங்க வயசுக்கு வந்தா கூடாரம் கட்டி உட்கார வச்சு ஒரு குவார்டர் சுட்ட கருவாடு வாங்கி கொடு நீங்க தான் ஆரம்பத்துல குடிக்க ஆரம்பிச்சீங்க குடால எங்க சாமாச்சான் குடிச்சிங்க குடிக்கிறது பெரிய சாமான் ஏதோ ஒரு மஞ்சள் எல்லாம் சுத்தியாச்சு உடனே வந்துட்டான் யாரவே மாப்பிள்ளை வீட்டுக்காரன் யார் வீட்ட மஞ்சள் தண்ணி சுத்திக்கிறாங்கோ எவன் தள்ள மிளகா சீட்டு போடலாம் அவனு வந்துட்டான் வந்தவன் என்ன கேட்டான் தெரியுமா 25 சவரம் கேட்கறான் வரதட்சணை 25 கேட்டு என்ன ஆத்து எவன பார்த்தா அடிக்கலாம் சொல்லு என்ன அடிக்குற 25 சவரங்க ஒரு சவரம் என்ன ரேட் இன்று 58000 58000 ஒரு சவரம் 25 சவரம் எவன் போட்டா ஜாலி அறுக்குதே அப்படியே சொல்லப்படாது ஏங்க இருக்குறும் போட்டுவான் இல்லாத என்ன பண்ணுவான் இல்லாதவன் நாலு பொட்டை புள்ளைய பெத்து வச்சுக்கிறான் அவ்வளவு ஒரு தாய் 10 மாதம் சுமந்து எடுத்து அந்த குழந்தை பெத்து எடுத்து காட்டும் அவங்க பாடுற அவங்களுக்கு தெரியும் ஒரு அன்னையானவள் 300 நாள் சுமந்து ஒரு குழந்தையானது மண்ணில ஜனமாகின்ற ஒரு தாய் பிரசவம் என்ற வழியா அவள் இறந்து பிழைக்கிறாள் அப்படியே பொம்பளை குழந்தை வந்துட்டா பாதுகாப்பா வளர்த்துக்கிறாங்க இன்னும் அது ஒரு வாரம் 25 சவரங்க பாறான் கட்டி மூடு வரான் 3 மாசம் நல்லா ஜாலியா வச்சிருப்பான் 4ஆம் மாசம் இறங்கி வரான் குமுறுத்து நடக்குது தீபாவளி ஒரு சவரம் பொங்கலுக்கு ஒரு சவரம் எவனா சவர மேலே போனா ஒரு சவரம் எவனா சத்தானா காரியம் கர்மாந்திரா இருக்காங்க இதெல்லாம் நம் தாய் வீட்டு கடமை தாய் வீட்டு கடமை இவரு படுத்து கட்டில வேற மெத்த வேற மிச்சி வேற கிராண்ட் வேற சோறாத்து குண்டா வேற இதெல்லாம் தாய் வீட்டு கொடுக்க வேண்டிய சீர்வரிசை அப்ப அவன் என்ன தான் புட வரான் ஒரு வேலை செஞ்சா அவன் வக்கல கம்யூனிட்டி ஏன்டா கல்யாணம் பண்றீங்க இழுத்துமாடா அவன் இழுத்துமா நமக்கு தான் என்னால முடியாதான்னு சொல்லிட்டேன் எங்க அப்பா நான் போறேன்னு சொல்லிட்டான் விட்டால்தான் இன்னொன்னு கேக்குறான் என்ன ஈரபோண்டோ விளங்காதவனே அது ஈரபோண்டல் ஈரோண்டா ஏதோ ஒரு அண்டா ஏன்டா பாய் கிளந்து ஒரு மாசங்கிறடா இப்ப ஈரபோண்டா கேக்குற அப்படின்னு கேட்டா இனிமே தான் வண்டி ஓட்ட கத்து போறான் மகட்ட வண்டி வாங்கி தான் ஓட்ட தெரியாத கம்யூனிட்டி என் தகுதி அப்படி ஓட்டிங்க இருப்பான் உட்கார வச்சு அப்படி இல்லடா நம்மகிட்ட வண்டியை வாங்கி அவன் ட்ரைனிங் எடுத்து அதன் பிறகு உன் தங்கைய பின்னால உட்கார வச்சு ஓட்டு அவன் ட்ரைனிங் எடுக்கிறான் எவன் எடுக்கிறான் அவங்க அப்பா அம்மா கஷ்டப்பட்டு ஒரு வண்டி வாங்கி கொடுத்தாங்கன்னா போ அவன் பூஜை போடுறானா இல்லையோ வண்டியில உட்காந்து ஸ்டார்ட் பண்ணா அப்படியே 100 போக சொல் 100 வர சொல்ல அவன் 108 தூக்கின்னு வராங்க
கை தனியா கால் தனியா தலை தனியும் 10 5 காரன் உள்ள ஓட்டவா உள்ள ஓட்டமா ஏமா அப்படி வா சொல்றான் சரி சரி வண்டியில உட்கார்ந்தா ரஜந்தா கமதா போய் சேர் வந்துட்டான் அவன் ஒண்டியா போன கூட பரவாயில்ல நடுரோத்த பல்லாலி மரம் அவனா சுத்திக்கு போயிறான் அப்படியா இவன் தான் இப்படின்னு பார்த்தா இன்னொருத்த வண்டி ஓட்டினே வரான் அறியாத பொண்ணை பார்த்தோன்னா உனக்கு நான் தெரியல முன்வெளி அப்படியே மாது வந்து ஆச்சுன்னா என்னடா பைக் ஆச்சு ஆச்சு மச்சான் எவராகிற ஏன் சொல்றான் சரி சரி அது வாங்கி கொடுத்தேன் கல்யாணம் நடக்க போகுது 25 சவரம் பண்ணும் எப்படி போடுவான் பட்டால ஒரு இடஞ்சி வித்து பொண்ணு போட்டான் உள்ளே பொறம்பா காய்ச்சி இப்ப நான் ஐவஸ்க்குல ஐவஸ்காரன் நீங்க 4 பேர் பாத்துக்கிறான் ஏன்டான்னு கேட்டா நான் ரோட்டு அகலப்படுத்து போறேன் ஏரியில பொறம்போக்கடை எவ்வளவு ஏரியில புள்ள தென்னைக்குறான் வரால் புடிச்சு வச்சுக்கிறான் அப்படியே சொல்றேன் நானும் சொல்லிக்கிறேன் உட்காந்து காது கேட்டுக்கிறேன் என்ன சொல்றேன் சாப்பிட்டு வந்து புளிமா தாட்டில் பத்துங்க இருந்து பார்த்தாலாம் கனவு கனவுல கனதியா கனவுல அப்பனா வந்து யாத்திமா அந்த பட்டா வித்துது சீதா பட்டா ஓ மை காட் ஏன்டா காலத்தவ கட்டக்கதை கொட்டது ஏதோ கேட்டீங்க சொல்லிவிட்டா விட்டு தள்ளு ஏன் சப்தோ டெல் மீ கம் ஆன் மணிமேகலை என்ற ஒரு பெண்மணி அவளந்து ஒரு பெண் குழந்தை பெற்ற ஓ மை காட் பெற்ற தாயினர் பெற்ற போட்டு மாங்க பொண்டாட்டியா தேவல அவன் தாலி கட்ட ஐதிங்கறான் ஏன்டா தாலி கட்டணும் இப்ப வேதனை போட்டுக்கறான் சில பேர் பா டீக்கலே உட்கார்ந்துறான் சில பேர் பார் ஓய் சாப்லயே படுத்துக்கறான் சில பேர் பா இதான் ஜாங்க சவரி மாலி மால் போட்டு ஓடி போறான் ஏன் போறான் வீட்டுக்கு போனா போது அச்சி இல்ல மிளகா இல்ல பருப்பு இல்ல சாலை எல்லாம் நான் தான் வாங்கி பண்ணுமா ஏய் ஆண்மை சம்பாதிப்பது அப்ப ஏறி வேலைனா தோச்சு வேணா விடு எனது மனைவி இருந்தபோது என் மகளை கண்ணை இமை போல் காத்து அவளை இப்போது கண்ணை பருவத்தை விட்டு மங்கை பருவம் அப்படியா வந்துச்சா அவளை கேட்ட வரனை பார்க்க வேண்டும் ஆமா எனது மகளை போயிட்டு வரேன் வணக்கம் மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மன்னருக்கு மகளாக பிறந்து வேள்வி என்று பெயரோடு வாழ்ந்தவர்கள் சென்று என்னுடைய அப்பாவை பார்க்க வேண்டுமே அப்பா இலவசமா வருகிறான் வந்து விட்டா வேள்வியை வாழ்த்துங்கள் அப்பா. என்னருமே செல்வம் அப்பா. அன்பான மகோட்டி தன்பால் தேரோட்டி வெள்ளி கிண்ண தவதத்துவன் நிலைமைக்க வருங்காலத்தில் வாழக்கூடிய செல்வம் அப்பா. நீ இன்று போல் என்றென்றும் இருக்க வேண்டும் என்று என் உளமாற அப்படியாகட்டப்பா. நீ நலமா சரிங்கப்பா. காட்டுவே வெள்ளி கிணத்துல ஊட்டுவே யாப்பு முடித்துட்டு எல்லாம் வருத்துட்டு உட்காந்து மங்களம் காட்டிக்கணும். என் சொந்த உழைப்புடா ஏறு வாட்டினா உங்க அம்மா நாத்து போடுங்க. நாங்க எல்லாம் வருத்துட்டு உட்காந்து மங்களம் மாட்டிக்கிறேன். ஆனா அது போட மாட்டோம். வாமா அது அவங்களுக்கு சொல்லுவோம், இவருக்கு வர சொல்லணும். சரியா போட்டா தானே அது மட்டும் கொஞ்சம் உட்காந்து இருந்தா எப்படி இதெல்லாம் பாக்கணும். தலாம் அடுத்து என்ன பண்ண அடுத்து என்ன ஆண்டா பரவாயில்ல உள்ள போயிடுச்சு. அது மொப்பாவுக்கு எங்களுக்கு
அவர் அனுக்கிறாரு அவரு கேளு. ஆமா நீ யார் நீ? வேலைக்காரன். வேலைக்காரனா இவ்வளவு ஸ்ட்ரைட்டா பேச. அம்மா வேலைக்காரன் பாத்து சும்மா கொஞ்சம் பாத்து முடியும். என்ன பேசுறான்? பேசுறேன். நீ பேசுற கொண்டு பேசுற. நாங்க பேசுறேன் நீ அமைதியா இருக்கணும். யாரு? நீ. ஏன்? நாங்க பணம் கொடுத்து லேபர் 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 வேலை செய்யறோம் கூலி தர லேபர். கேட்டா எல்லாம் பேசலச்சா லேபர் ஸ்ட்ரைக் பண்ணி தூக்கிடுவோம் நான் எல்லாத்தையும். என்னடா காலி வச்சுக்கிறா. ஏய் மொத்தத்தை அவுறா. போயிடு. என்னடா கை மூஞ்சிக்கு வேலை அப்படிதான். ஆமா வேலை என்ன வேலை கூலி விடுறியா? சரி அதான் விடு. சரி பரவாயில்ல இருக்குமா. உன்னை பார்த்தேன் நான் ரொம்ப நாள் ஆச்சு. என்ன வெளிநாடு போயிருந்தேன். உன்னை அமட்ட முள்ளையில பார்த்தேன். இல்லம்மா அப்ப பார்த்தது வந்துட்டுக்கிறியா? எங்க போயிருந்தா? வெளிநாட்டுக்கு ஓ வெளிநாடா? நல்லா சுத்தி எல்லாம் பாத்தியா? போனேன். இல்லம்மா பட்டப்படி படிக்க போனேன். பாத்தியா? டெல்லியில ராமர் கோயில் பாத்தியா? பாத்தில அது நான் தான் பிளான் போட்டு குத்துதே தெரியுமா? பிளான் போட்டு குத்துதே நான் தான். இப்படிதான் கட்டணும் அப்படிதான் கட்டணும் கோபுரம் இப்படி வரணும் எத்தின் கம்ப வரணும் எல்லாம் சொன்னதே நான் தான். இத்தின் முட்டி சிமிட்டி இத்தின் முட்டி செங்கல் இது எல்லாம் மொத்தம் நான் தான் தெரியுமா? மொத்தம் பிளான் பண்ணுது. அடுத்தது ஒரு பிளான் இருக்குது. டெல்லி எடுத்துன்னு வந்து நம்ம கடலை வைக்க போறோம். ஆமா டெல்லி சுத்தமாமா அது விளையாட்டு பொம்மை அது தூக்கி அப்படி வச்சு. அப்படி கிடையாது அப்படி கிடையாது. நம்ம நிதி உதவி டக்குன்னு வாங்க முடியல ரொம்ப தொலைவு போக வந்துக்குது. அதனால கடலை மட்டம் பண்ணிட்டு டெல்லி தூக்கி வந்து அங்க வச்சுப்போம். நம்ம தமிழ்நாட்டுல கடல் கிடையாது பயணில இருந்து. ஆமா நான் மாத்திரேன் மட்டம் ஆகிக்கிறேன். நான் மட்டம் ஆகி டெல்லி எடுத்து இங்க வச்சிடறேன். சரி அப்புறம் நம்ம இங்கே போய் டெல்லி பாத்துக்கலாம். தமிழ்நாடு தொடாத உன்னை வச்சிருந்தேன் சின்ன வயசுல. சின்ன குழந்தை வச்சு சொல்லி காட்டுறேங்க. ஏங்க சொல்லி காட்டாத பண்ணு தொட்டா கூசு கப்பியா. சின்ன பின்ன பெரிய டாக்டர் சொல்ல வெளியில போனா வெளியில சொல்ல அவங்கள தொட சொல்ல நான் தொட கூடாதா? சரி அது விடுமா. சரி வெளிநாடு போய் பட்ட படி படிச்சா. ஐயோ மனம் பாக்காதுண்டா முழுவதுக்குற வெள்ளக்காரனை குத்துட்டேனா? எனக்கு என்ன கல்யாணம் ஆகல. நான் வந்து உட்காந்து வாங்கிக்கிறேன். காலை மாறி போச்சுடா. 2024 நல்ல பட்டா பண்றதுக்கு முன்னாடி சேர ஓட்டுறாங்கப்பா. அட பாவி கைத்துல தாலி இல்ல நான் வயித்துல நான் புள்ளி வாங்கி மாட்டேன். நான் முன்ன போட்டு பின்னால காரி துப்புவாங்க. முன்னாடி துப்ப மாட்டாங்க முன்னாடியே துப்புவாங்க. துப்பால் வாங்கின்னு வந்தா ஆனா உனக்கு ஆம்பளை வாங்கிதான் கூசாக்குது. பொம்பளை குழந்தை சப்பியா இருக்கும். இதெல்லாம் உனக்கு எப்படி எங்க ஆயா பிசுத்தி என்ன கூட்டு போய்க்குது. வாய் மூடு. யாரா லேடிஸ் குழந்தை ஜென்ஸ் எங்க ஆயா கண்ணு தெரியும். நான் நம்ம பிசும் பாப்பேன். நான் நம்ம இசு போட்டுக்கிறேன். நாங்களா தெய்வம் மாரி. என்னடா அப்பதான் வலி தெரியாது வலி தெரியாது. நீ குழந்தை பண்ணாங்க போவா. ஏய் நான் ஹாஸ்பிடல் போயிட்டு டாக்டர் மூலமா பேசிப்பேன். டாக்டர் ரெடியாவோ கண்ணு இருப்பாங்க கட்டி வச்சுன்னு பாங்காச்சி ஒரு மாதிரி கோவே 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 கோவே. இப்பெல்லாம் போன டைமே கொடுக்கறது கிடையாது. குழந்தை பிறகுதா இல்ல கொஞ்ச நேரம் பாப்பா கிடையாது. உடனே ஆப்ரேஷன் தூக்குறா உள்ள தூக்குறா உள்ள பாய போடுறா. அதுதானே எங்களுக்கு உடம்பு வலிக்காது. உங்களுக்கு வலிக்காது எங்களுக்கு தான் வலிக்கு. 10 மாசம் ஆனா 10 மாசம் ஆனா வெயிட் வலிக்குது. எங்களால எது பண்ண நாங்க தான் தண்ணி தூக்கினா அதிகம் வர கோழி வர தூக்கி சில பேர் மாறிட்டான். இப்படி என்ன பண்ணுவேன் போய் நீங்க மாறினால் சரி பரவாயில்ல விடு. அதெல்லாம் நமக்கு எதுக்கு? வெளிநாட்டு போய் பட்ட படி படிச்சே வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கில் டாட்ட போய் செக் பண்ணி பாக்க கேள்வி கேட்க போறேன். ஏன் தெரியுமா? அப்பா இன்னைக்கு நாளைக்கு வந்துக்கிறாரு. அவர் புட்டுக்குனாரு அப்படி இல்ல முன்னெச்சரிக்கை புட்டுக்குனா அந்த நாட்டை உங்ககிட்ட ஒப்படைப்பாங்க. அதனால சில பேர் கேள்வி கேட்பான் பதில் சொல்லணும். அதுதான் கத்து தரேன். நீ வாயை மூடுறியா? எங்க அப்பா எனக்கு எல்லாம் சொல்லி கொடுத்துருக்கு. அவர் சொன்னதெல்லாம் கேட்க மாட்டாங்க. பசங்க உச்சார செல்போன் நோண்டுறாங்க மொத்தம் யாரா குறமா கேட்பானுங்க. ஆனா அவனுக்கு சும்மா இருந்தா நீ சும்மா இருக்க மாட்டேன். ஆமா கழிப்பு கொடுத்துக்குன்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஒரு 10 பேர் ஊர்ல 10 பேர் இருப்பாங்க கழிப்பு கொடுத்துக்குன்னு. அதெல்லாம் நல்லவனா கட்டவன் 10 பேர் இருப்பான். அதுல ஒருத்தன்டா நீ. நான் தான் இல்லைன்னு சொல்லியா? நான் தான் அது. ஏன்னா உனக்கு ஒம்பு வராது பாக்குறேன். நான் இவ்வளவு ஒரு நாள் நான் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. வெளிநாடு போய் பட்ட படிப்பு நான் கார்பரேட் ஸ்கூல் கேட்கறது மட்டும் பதில் சொல்லு. 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கினேன் 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் வரும் சொல்லு. ஆரம்பத்தில் சொல்லு. நான் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்துட்டேன். எனக்கு எவ்வளவு லாபம் வரும்? 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தா லாபமா வரும்? 100 ரூபாய் நஷ்டம் வரும்டா பாவி. 100 ரூபாய் நஷ்டம் வரும். 100 ரூபாய் எப்படி நஷ்டம் வரும்? என்னம்மா கணக்கு கட்ட போடுமா? நான் கரெக்டா தான் நான் சொல்றேன். நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு தேவை வரும். டேய் 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 300 ரூபாய்க்கு வித்தாக்கா 100 ரூபாய் நஷ்டம். நான் 400 ரூபாய் வரல காட்டேனா? நான் எவ்வளவு முட்டை வாங்கணும் கூட உனக்கு தெரியல. நான் 100 ரூபாய்க்கு முட்டை வாங்கி 400 ரூபாய்க்கு முட்டை வாங்கி அது 300 ரூபாய்க்கு தான் 200 ரூபாய் லாபம். நான் 100 ரூபாய் நான் காட்டேன்னா கையை காட்டினா என்ன வாயா? ஆமா கையை காட்டினா தான். நான் தான் சொன்னேன் 400 ரூபாய்க்கு. யோசிக்கணும் என்னடா இவ்வளவு சிம்பிளா காரான்னு யோசிக்கணும். சரி பரவாயில்ல அதாவது விடு. ஒரு 6 முட்டை வாங்கி வந்துட்டேன். 2 வஞ்சு போச்சு 2 சமைச்சிட்டேன் 2 சாப்பிட்டேன் மீதி எத்தின்னு இருக்கும். என்ன பார்த்தா என்ன லூசரா நானு? மென்டல் ஆக்க போறேன். யாரு 6 முட்டை வாங்கி 6 முட்டையுமே அங்க தீந்து போச்சாங்க. எங்க இந்த மீதி இருக்கு? எப்படி தீரும்? என்ன கணக்கு பாடுறா? என்னடா 2 உடைஞ்சு போச்சா? 2 சமைச்சிட்டியா? 2 சாப்பிட்டியா? அப்புறம் என்ன இருக்கும்? எப்படி 4 இருக்க மீதி
என்ன கணக்கு போடுறா என்னடா டேய் கம்யூனிட்டி போன் யாரா கம்ப்ளைண்ட் பண்ற அங்க போய் இங்க வந்து நிக்கிறேன். நான் வீட்ல பேசுற மாதிரி பேசுறேன். ப்ளீஸ் கம் ஆன் சிட் ஆன் யூ. தப்பு கரெக்ட் சொல்லி என்ன வந்து கம்ப்ளைண்ட் போடணும். கிடையாது 4 முட்டை மீதி இருக்கும். எப்பறா 4 முட்டை மீதி இருப்பா? 2 முட்டை ஒஞ்சிச்சா அதே 2 சமைச்சனா அதே 2 சாப்பிட்டனா மீதி 4 அப்படியே தானே இருக்கும். ஏய் 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 ஆரம்பத்து முதல்ல இருந்து சொல்லு. 2 முட்டை ஒஞ்சிச்சா 2 முட்டை ஒஞ்சி அதே சமைச்சனா அதே சாப்பிட்டனா மீதி 4 அப்படியே தானே இருக்கும். ஓ முதல்ல ஆரம்பத்துல 2 முட்டை ஒஞ்சிச்சு பாரு. அந்த 2 முட்டையில தான் இப்ப ஓடிங்குது. ஆமா ஒரு முட்டை 7 ரூபாய் கீவிந்து வச்சுன்னு நக்கிட்டு வந்துருவாங்க கோஞ்சாமி. தெரியுமா பாசறா முட்டை வாழ நான் கம்மியா விக்கிற மாதிரியா அந்த மேல ஓடுக்கு அதுனே விடுறே இல்லையா? அதெல்லாம் ஓட மாட்டோம் நான். அதெல்லாம் ஊறக்கா பண்ணுவோம் அரிசிட்டு. சரி பரவாயில்ல ரெண்டுமே தெரியல. இன்னும் லாஸ்டா ஒண்ணு கேக்குறேன். அதுக்காக பதில் சொல்ல பாரு. ஆண்டவன் எலிக்க வாழ வச்சான். ஆண்டவன் எலிக்கு ஏன் வாழ வச்சனா அதனுடைய படிப்பு அதுக்கு இல்ல என்ன பச்சை வாழ வைக்கல உன்ன பச்சை வாழ அதுக்கு மட்டும் அவன் வச்சான். டேய் மாட்டு கூட மாட்டுக்கு அவன் வச்சான்னு எனக்கு தெரியும். கொசு உட்கார்ந்தா தள்ளி விடுறதுக்கு. டேய் ஆட்டுக்கு அவன் வச்சான்னு எனக்கு தெரியும். அது புடுக்கு போட்டா டிக்கிட்டு தள்ளி விடுறது. டேய் நாய்க்கு வச்சிருக்கா. நாய்க்கு வாழ வச்சான்னு எனக்கு தெரியும். யாரனா சாப்பாடு போட்டா நன்றி சொல்லிட்டீங்க. குரங்குக்கு கூட வச்சிருக்கா. குரங்குக்கு வாழ வச்சான்னு எனக்கு தெரியும். மத்தல நிக்கி சுத்தி நிக்குதுக்கு. ஆனா எலிக்கு மட்டும் ஏன் வச்சான்? அது படிப்பு அது எதுக்கு வச்சிருக்கா? கிடையாது எலிக்கு வாழ வச்சான்னு எனக்கு தெரியும். என்ன தெரியும்? அந்த எலி எப்ப சாவுதா அப்ப புடிச்சு போய் போறதான். ஆமா எலிக்கு வாழ வச்சான் நமக்கு 4 பேர் ஆள வச்சான் உனக்கு. சாரிமா சரி வாங்க ஒண்ணு கூட தெரியல இது என்னத்த பண்ண போதோ. உன்னை எதற்காக தெரியுமா? இப்போ நீ கன்னி பருவத்தை விட்டு பங்க பண்ணு. உனக்கு ஏற்ற வரனை பார்த்து மடிச்சுட்டா. திருமணமா? எனக்கு என்ன வயதாயிடுச்சு இவ்வளவு சீக்கிரத்துல நீங்க திருமணம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்க? ஒரு பெண்ணின் வயது 21 வயது. அந்த 21 வயது திருமணத்தை முடித்து இல்லறத்தில் இன்புற்றால் மாலை செல்வம் பிறக்கும். வயது முதிர்ந்து திருமணம் செய்தால் பிள்ளையா பிறக்காது. உன்னை மலனே சொல்லுவாங்க. அப்பா எனக்கு நான் திருமணமே நான் வேணாம்னு சொல்லப்பா. நானும் திருமணம் செஞ்சுக்கிட்டு மாமியார் வீட்டுல பொண்ணு எனக்கு எல்லா ஆசையும் இருக்குது. இருந்தாலும் நான் திருமணம் செஞ்சுக்கிட்டு நான் ஒரு இடத்துக்கு போயிட்டுங்கனாக்கா இந்த வயதான காலத்துல உங்களை யாருப்பா பாத்துப்பாங்க? எனக்கு என்னவா குறை? என் நாட்டு மக்களுக்காக நான் இருக்கேன். அவர்களுக்கும் எனக்கு என்ன குறை? நாட்டு மக்கள் பணத்தை கொடுத்தா முன்னால வருவாங்க. பணம் கொடுத்தா போயா மண்ணாட்டு போய்க்கினே இருப்பாங்க. எதுமா நான் ஒன்னு சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க. எப்பவுமே ஒரு பொண்ணை கட்டாயப்படுத்தி யாருமே கல்யாணம் பண்ணாதீங்க. அது ஒழுங்கா வாழாது. அவங்க குடும்பம் நல்லா இருக்காது நம்ம குடும்பம் நல்லா இருக்கு. ஐது நடக்கணும் காலம் ஃபுல்லா. அதனால அந்த பொண்ணு எப்ப சம்மதம் சொல்தோ அப்ப பண்ணி வைங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கும் நீ நல்லா இருப்ப நாடு நல்லா இருக்கும் நானும் நல்லா இருப்பேன். சரி விடு. உன் விருப்பம் போல. ஆஃப் கோர்ஸ். அம்மா உன் விருப்பம் அதுவானா? அதை நான் தந்தை மறுத்து வைக்க மாட்டேன். நீ உலகமா பிரியாணி சாப்பிட்டு போ போ போ. ஐயோ யார வராங்களே? ஆட்டோ ஊருக்குள்ளா சுத்தி டீசல் வந்து நின்னுது. இதுவரைக்கும் இந்த ஆட்டோவை நான் பார்த்ததே கிடையாது. வணக்கம் ஐயா. வணக்கம். நமஸ்கார் நமஸ்கார். ஆருப்பா ஐயா என் நாடு முல்லை நாடு. இருக்கட்டும். என்ன இருட்டிட்டு இருக்கீங்க? அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிங்க. அந்த நாட்டு காவல்காரன் இந்துமாடா. ஐயா என்னங்க இருக்கு? என்னடா நீயே வந்த நீயே பேசுங்கிற பேசும்போ. முல்லை நாடு அந்த நாட்டு காவல்காரன் இருந்து வா. உனக்கு ஓலை வந்துக்குது. ஓலையா? முதல்ல சொல்ல வாங்கிட்டான்டா. 1000 எவ்வளோ? 2000 வெட்டுக்கோலி வட்டி சாத்தா கட்டறகோலி அவன் 1008 வேலை சொல்றான். எல்லாம் அதுல அடக்குமா? நீ என்ன வேலை சொல்ற? ஐயா நீங்க எந்த ஓலை கேட்டீங்க? பண ஓலை. அது கிடையாதுங்க. உங்களுக்கு லிகிதம் வந்திருக்குமா? கல்யாணம் வந்தா பொண்டாட்டிலாம் ஒரு கட்டு கட்டு வேண்டித்தான். ஆவத்தாவது ரொம்ப நாளாச்சு கல்யாணத்து போய் இன்னைக்கு போய் ஒரு கட்டு கட்டு வந்துட வேண்டித்தான். ஓ மை காட். இப்படி ஒரு நான் எதிர்பார்க்கல ஏஜமா. இப்படி ஒரு எதிர்பார்க்கல. மொத்தம் தமிழ்லயே எழுதி வச்சுக்கிறேன். ஆங்கிலம் தமிழுக்கே தட்டி புத்தி. இதுல வேற ஆங்கில வார்த்தை. தமிழ் நீ வேற அந்த ஆயிரம் ஒரு மாதிரியா பாக்குது. தெரியாது. முல்லை நாட்டை ஆளக்கூடிய மோகன்ராஜ் வரையும் மனது யாதனை. மணிபுரி நாட்டை ஆளக்கூடிய மணிமாற மன்னன் எனக்கு சேர வேண்டிய 3 ஆண்டு காலமாக கப்பமனம் செலுத்த காலத்திற்காக இந்த லிகிதம் என்ற 1 வாரத்திற்குள்ளாக நீ கப்பமனம் செலுத்தவில்லையால் உன்னை நான் போர் புறத்துக்கு யாருக்கு யார் சொல்லிவிட்டு விட்டு விடுவோமா? யாரை கேட்கிற கப்பப்பணம்? எதுக்கு கேட்கிற கப்பப்பணம்? உங்களோட நான் கப்பம் கட்ட வேண்டுமா? எங்களோட நாட்டு நட்டாயா கலபெரி தாயா இல்ல அங்குள்ள பெண்களுக்கு மஞ்சளாத்து பணிபுரிந்தாயா? மானம் காட்டுவனே எதற்காக கப்பப்பணம்? துடிக்கிறது மீசை அடக்கு அடக்கு என்று அடைக்கு தான் துண்டாகிவிட்டது. வாக்கால ஓய் இப்படி மாநில பேசுறீங்க. இவன் யாரு? அம்பை எய்தவன் அங்க இருக்கிறான். இவன் அம்பாக வந்திருக்கான். அப்படி என்றால் அவர் ஆஞ்சநேயர் நீ ராவணன்.
நான் கும்பகர்ணன் அம்சவன் ராமன் ஆட ஒர்றா ராமன் ஐயா வந்தாரை வரவேற்கும் இந்த வையகத்திலே வந்தவர் விரட்டடி எனக்கு பழக்கம் ஆமா ஆமா அவன் கப்பவன் கேட்டாலும் பரவாயில்லை எப்போதும் போர் என்று சொன்னாலும் போர் பெற்று கொடுத்து ஆனால் நீ பணியா போகாது உணவறிந்து ஓய்வெடுத்து ஆகட்டையா ரொம்ப நல்லதுங்க இந்த பார் எதிரியா இருந்தாலும் எங்க நாட்டுக்கு வந்தா சாப்பாடு போட்டு அனுப்ப வந்து எங்க கடமை உள்ள பிரியாணி இது சாப்பிட்டு ஒரு கோட்டருக்கு சாப்பிட்டு போ நான் அதுக்கு கொடுக்கலடா முன்னெச்சரிக்கை நீ சண்டைக்கு நான் சண்டைக்கு வந்தா நீ எதுவும் பண்ணக்கூடாது போ அதுக்குதான் வருமுன் காப்பவன் அறிவான் அயல் நாட்டால் படையெடுக்கும் அளவுக்கு நம் நாடு தரங்கட்டு விட்டது இதற்கெல்லாம் காரணம் யாரு முப்படை தளபதி ஆள வந்தார் இதுவரை என்ன செய்து கொண்டிருக்கிறார் இப்போது புறப்படு ஆள வந்தார் எனது பார்வை எதிரி ரத்த வேரை எனது நட்டை ரோஜ நட்டை எனது உட்டை எதிரி நட்டு முப்படை எனது வாள் எதிரிகள் எழுப்பு எனது பேட்டை எதிரிகள் எழுது மூச்சு அண்டங்கள் நடுங்க அண்டங்கள் கிடையாது அட்டமகம் கட்டிடம் பிரசத்தை எடுப்பேன் பண்ணுவா முட்டிப்பேன் என் உயிர் அல்ல மண்ணை வாரி இறைத்தாலும் பொன்னாக விளையக்கூடிய மணிபுரி நாட்டை ஆண்டு வரும் மணிமாறனுக்கு அருகாமை முப்படை தளபதி ஆள வந்தார் என்று பெயர் பெற்று அன்று முதல் இன்று வரை சீரும் சிறப்போடு அரசாட்சி செய்து கொண்டு வருவோம் சென்று மன்னரை சந்திக்க வேண்டும் இலை வகித்து முறை வகித்து மறைத்திருந்து வாழ்வதே வாழ்க்கை என்று திருவள்ளுவர் அதற்கேற்றால் போல் வானோக்கி வாழும் உலகெல்லாம் மன்னவன் தோல் நோக்கி வாழக்கூடிய என்ற குரலுக்கு ஏற்றால் போல் இந்நாட்டையும் இந்நாட்டு மக்களையும் மாமன்னர்களை முப்படை தளபதி ஆள வந்தான் தலை வணங்குகிறேன் வரும்போதெல்லாம் செல்வனாரா தளபதியாரி நீ இன்று மாறு என்றென்று இருக்க வேண்டும் என்று உளவார வார்த்தை இருப்பினும் என்னாடு அயல்நாடான் படையெடுக்கும் அளவுக்கு தரங்கட்டு விட்டது இனி நான் உன்னை நம்ப தயாராக அவன் எப்போது போர் என்று சொன்னானோ நானே முப்படை தளபதி ஆள வந்தான் இருக்கு வரை கண் கிளம்பலாமோ கண்ணீர் வெடிக்கலாம் நாங்கள் இப்போதை கட்டளையிட்டால் பிள்ளையாடி சென்று முப்படைகளை தேர்த்திக் கொண்டு போருக்கு வெற்றி எதிரிகள் பந்தாடிட்டு வருகிறேன் இல்லை என்றால் சிக்ஸர் அடித்து விட்டு வருகிறேன் எதிரிகளை தும்சம் செய்து விட்டு வருகிறேன் நீ வடைய மட்டும் விளங்காது வடையால் அறிந்தவன் எத்தனை தளபதியாரே அப்படி என்றால் இந்த முறையாடி வெற்றிவாடி சென்று சீக்கிரம் வந்து இப்பொழுதே புறப்படு நீ போ வர எல்லையை போறாரு இப்ப நாட்டை பாதுகாத்து யாரு நமது நாட்டிய கோட்டை காவல் நாகப்படும் அவன் இருக்கிற நம்நாடு கதிகலங்கவளை அவன் இறக்க விதியார் இருந்து விட்டான் அவன் இறந்த பிறகு அவன் மகன் கதிரவன் சின்ன இப்போ திருமண வயது வந்திருக்கிறார் சரி அவனத்தை நாட்டை ஒப்படைத்து விட்டான் நமது நாட்டை அதனை மறத்தல் அதினும் நன்றென்றார் திருவள்ளுவர் அரிதறிது மானிடராய் பிறத்தல் அரிது அதினும் கூன் குருடு செவடராய் பிணி நீங்கி பிறத்தல் என்றார் ஔவையார். அதுக்கேற்பார் போல கடமை கண்ணியும் கட்டுப்பாடு இவள் அனைத்து செலுத்திய தாய் திரு நாட்டிலே மணிபுரி நாட்டு முன்னாள் கோட்டை காவலன் நாகப்பனுக்கு மகனாக பிறந்து கதிரவன் என்ற பெயரோடு வாழ்ந்து வருகிறேன்.
எனக்காக என்னுடைய தாயும் என்னுடைய தங்கை எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆடி பாடிக்கொண்டு செல்ல என்னுடைய தங்கையை பார்ப்பதற்காக. தங்கா, நாம் இருவரும் சின்னஞ்சிறு குழந்தையா இருக்கும் போது நம்ம பெற்றெடுத்த தந்தை இறந்து விட்டார். தாய்க்கு தாயாகவும் தந்தைக்கு தந்தையாகவும் நம் இருவரை வளர்த்து வருவது யார்? நம்மளுடைய தாய். என்ன தாய் அல்லவா? தாயை விட்டு விட்டு வந்து சந்தோஷமா ஆடி பாடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அம்மாவா எப்பொழுது பார்த்தாலும் அப்பா சமாதி அனுப்ப அழுதுகிட்டே இருக்காங்க. இனி அம்மா அழவே கூடாது. அம்மா அழவே கூடாது. அது மட்டும் கிடையாது, அம்மா இடத்துல ஒரு வார்த்தை எடுத்து சொல்லி உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று அண்ணனுக்கு ஆசை. அம்மா போது வாய போறீங்களா? இவ்வளவு நேரம் ஒரு நல்ல வார்த்தை சொன்னீங்க, திடுக்குன்னு என்னவோ கிணத்துல கல்லு தூக்கி போட்ட மாதிரி சொல்றீங்க. அண்ணா, கால காலத்தை பெண்களுக்கு திருமணத்தை செய்து பார்க்க எல்லா அண்ணனுக்கும் ஆசை இருக்கும். அண்ணா, எல்லாருக்கும் ஆசை இருக்கு. நேரம் காலம் ஒண்ணு வரும்போது நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். எனக்கு இப்போது திருமணமே வேண்டாம். வேண்டாம். வேற எப்பதான் வேணும்? அண்ணா, முதல்ல உங்களுக்கு நல்ல நாளா பார்த்து ஒரு அழகான ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து வைத்து உங்களுக்கு திருமணம் முடிந்த உடனே ஒரு அழகான ஆண் குழந்தை பிறக்கட்டான், அவனையும் நான் திருமணம் செஞ்சுக்கிறேன். அதுக்குள்ள உனக்கு வயசாயிடுமா? இந்த அண்ணன் சொல்ற சொல்ல கேளுமா. உனக்கு திருமணத்தை செய்து பார்க்க வேண்டும் என்று மனக்கோட்டையா கட்டி விட்டு அப்ப தங்கச்சிக்கு திருமணம் செய்யணும் மனக்கோட்டையை கட்டிட்டீங்களா? இந்த அண்ணன் சொல்வது எப்படி தெரியுமா? அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா, நீ பயந்து வாழ்ந்திட வேண்டுமா. அண்ணன் சொல்லை கேட்டுக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கம்மா, அக்கம் நீ பயந்து வாழ்ந்திட வேண்டுமா. சொல்ல கேட்டு நீ திருமணத்தை செய்து கொண்டு இறந்து விட்ட பெருமையை புகுந்து விட்டு சென்று தன மணி காப்பாற்ற வேண்டும். அண்ணா, உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். அண்ணா, அப்படியா? இருந்தாலும் அம்மா எதிர்பார்த்து கொண்டிருப்பார்கள். தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரம் தாய் சிறந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல்லிக்க மந்திரமில்லை. செல்வனுடைய வணக்கம் அம்மா. வணக்கம். நல்லா இருக்கணும், எழுதிருங்கப்பா. ஏமா எப்போ இது பார்த்தாலும் அப்பா சமாதானம் அழுதுகிட்டே இருக்கீங்க, எதுக்காகம்மா? அழாம என்னடா பண்றது? நீங்க குழந்தையா இருக்கும் போதே உன்னுடைய தந்தை நம்மளை எல்லாம் விட்டு பிரிந்து விட்டார். எப்படியோ கஷ்டப்பட்டு உங்களை வளர்த்து ஆளாக்கிட்டேன், நல்ல முறையில படிக்க வச்சுட்டீங்க. ஆனா உனக்கு ஒரு வேலை கிடைக்கலையப்பா. வேலை கிடைக்கலன்னு வருத்தத்துல இருக்கீங்களா? அம்மா, இந்நாட்டு மன்னர் என்ன வர சொல்லி இருக்கிறாருமா. என்னப்பா சொல்றே தெரியவில்லை. அப்படியா? ஆமா. ஏண்டா வேலை கிடைச்சாலும் கிடைக்கலாம், முதல்ல போய் மன்னரை பாத்துட்டு வாப்பா. சரிம்மா, நான் போயிட்டு வா. அம்மா தங்கா, அண்ணா வேலை தேடி அரண்மனைக்கு போறேன். நான் போயிட்டு வர வரைக்கும் அம்மாவுக்கு துணையா வீட்டிலேயே இருமா. கண்டிப்பா வீட்டிலேயே இருப்பேன். அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்களும் மன்னரை தேடி போறீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலை கிடைச்ச உடனே நீங்க நல்லா கை நிறைய சம்பாதிக்கணும்னா நம்ம குடும்பத்தை கஷ்டத்துல நினைச்சு நல்லவங்களா கூட மட்டும் சேருங்க அண்ணா. யாரு கூட கெட்டவங்க கூட சேராதீங்க அண்ணா. அது நீ சொல்ற? ஆமா அண்ணா. எப்ப பாரு ஆம்பளை பசங்க கூட சுத்தின்னு இருக்கிற நீ வந்து என்கிட்ட சொல்றியா? அம்மா, இவளை வந்து வெளியே விடாதம்மா, உங்க கூடவே வச்சுக்கமா. நீங்க தான் அண்ணா வேலை தேடி போறீங்க வெளியே, அப்படி மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிறீங்க. அண்ணா, போற இடத்துல நல்லவங்களா கூட சேர்ந்து நல்ல பழக்கத்தோட நல்ல ஒழுக்கமா இருங்க அண்ணா. நான் போறது அரண்மனைக்கு, அங்க யாரு இருப்பாங்க? மன்னர் இருப்பாரு, தளபதியார் இருப்பாரு. அவர் சொல்ற வார்த்தை மட்டும் கேளுங்க அண்ணா. ஆமா அண்ணா. என்னடிக்காக போற கேள்வி மாட்டேங்குது. நான் கேக்குறதுக்கு எனக்கு கேட்டா என்ன திட்ட மாட்டீங்கல்ல? நான் ஏன் திட்ட போறேன்? சரிம்மா, இங்க வாங்கம்மா. வா. அம்மா, அண்ணன் எனக்கு வருங்காலத்துல செய்ய வேண்டிய சீர்வரிசைலாம் அண்ணன் அப்பொழுது செய்வார். அம்மா, இப்போது எனக்கு ஒரே ஒரு சீர்வரிசைக்கு அதெல்லாம் போறா. உனக்கு என்னடி வேணும்? என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு கம்பெனி சாம்சங் போனா பார்த்து ஒன்னு வாங்கி கொடுங்க. போன் வேணுமா? இதுக்கு தான் அப்ப சுத்தி வளைச்சு பேசிட்டு வந்தியா? சாம்சங் போனால தான் கெட்டு போறதே உலகம். அம்மா, என்னால பெட்டிக்கார் கேட்டிருந்தா கூட உத்தரவு வாங்கி கொடுத்துருப்பாரு. கொடுப்பாரு. வாடி, உனக்கு நான் ஒரு போன் வாங்கி தருவேன். நீ என்ன செய்வ? 4 பேர் ஆம்பளை பசங்க நம்பர் கொடுப்பேன், அவங்க பின்னாடி திரிவானுங்க. உன்னுடன் பிறந்த தங்கை அப்பேற்பட்ட தங்கையா? ஐயோ, 4 பேர் கொடுத்தா போறாதா? 40 பேர் கொடுப்பா. ஒரு தங்கையின் மீது இந்த வார்த்தை சொல்றீங்களே? அது சரிதான் அண்ணா. உன்னுடைய தங்கை அப்பேற்பட்ட தங்கை. ஒரே ஒரு தங்கச்சின்னு நான் செல்லமா வளர்க்கறோம். ஆமா அண்ணா. ஆனா நீ எப்ப பாரு சுத்திட்டே இருக்க. தங்கை அப்பேற்பட்ட தங்கை இல்ல அண்ணா. ஆமா ஆமா. எனக்காகத்தான் நீங்க மனக்கோட்டையை கட்டி வச்சிருக்கீங்க அண்ணா. சரிமா அம்மா, நான் பாடிங்கம்மா. சரி, நீ போய் முதல்ல வேலை தேடிட்டு வாடா. வாடிங்க. சாம்சங் போன் வருமா? ஏண்டி, நம்ம குடும்ப சூழ்நிலை எப்படி இருக்குது? இந்த நேரத்துல போன் கேக்குறிய, கொஞ்சமா அறிவு இருக்கா? அறிவு இருக்காடி? வாடிங்க. வாங்கி கொடுக்க வேண்டிய நேரம் வந்தா வாங்கி கொடுப்பான். ஏன் அவசரப்படுற? சரிம்மா. வீட்டுல தண்ணியே இல்ல, முதல்ல ஆத்துக்கு போயிட்டு தண்ணி எடுத்துட்டு வாடி. சரிம்மா, பொழுதோட போய் தண்ணி கொண்டு வந்துருமா. கதிரவா,
உன் வருகைக்காக நான் எதிர்பார்த்துக் கொண்டிருந்தேன். உன் தந்தை கோட்டைக்கு அவன் நாட்டை கண்ணை இமைபோல் காத்திருந்தான். அவன் இறந்த பிறகு இந்த நாட்டை யாரிடத்தில் ஒப்படைப்பதை பார்த்தார். உன்னை தவிர மற்றவன் என் கண்ணுக்கே தெரியவில்லை. இந்த நாட்டின் பொறுப்பை காத்து ஒப்படைக்க என் நாட்டை உன் களத்தில் ஒப்படைத்திருக்கிறேன். என் நாட்டு மக்களை கண்ணை இமைபோல் காப்பது உன் கடமை. கடமை தவிர நாட்டை காப்பது கடமையாகும். சீக்கிரம் வந்து சேர். நாட்டை பாதுகாவலுடைய கடமை. பத்திர பத்திர வக்கைகளா சென்று வருகிறேன்.